இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்பக்கோத்தலை சட்னிங்க. அப்பக்கோத்தலை வந்து நான் மாடியில் கொஞ்சம் வச்சுருக்கேன், கீழேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதனோட பேர் பார்த்திங்கன்னா அப்பர் கோவைன்னு சொல்லுவாங்க. நம்ம கோவத்தலையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த கீரைக்கு இருக்குது. சின்ன பசங்களுக்கெலாம் வந்து இந்த சளி, இருமல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கீரையை வந்து சமைச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. சட்னி அரைக்கலாங்க, வணக்குனாலாம் நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி சட்னி அரைக்கிறதுக்கு தான் எடுத்துட்டேன். நார்மலாக எல்லா கீரையும் நம்ம எப்படி கொத்தமல்லி, மல்லி சட்னி, புதினா சட்னிலாம் அரைக்கிற மாதிரி வெங்காயம், வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டுங்க. கீரையும் ஒரு நல்ல ஒரு கைப்பிடிக்கு போட்டு வணக்கிட்டு, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டுங்க. தேங்காய், உப்பு, கொஞ்சமாக புளி எல்லாத்தையும் போட்டுங்க. நார்மலாக நம்ம எப்பவும் மல்லி சட்னி அரைக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இந்த கீரையை வளர்த்துறது ரொம்ப ஈஸிங்க. ஒரே ஒரு கிழங்கு கிடைச்சா போதும், கொண்டு வந்து வச்சுட்டாவே போதுங்க, நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிடும்.